வணக்கம். நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட தகவல்களை வச்சு இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த கொஞ்சம் ஆழமா அலசலாம்னு இருக்கோம். ஆமா. ஆகஸ்ட் 21, 2025 அன்னைக்கு மதுரையில நடந்த தமிழக வெற்றிக் கழகத்தோட, அதாவது தவேகவோட 2வது மாநில மாநாடு. ம், ம். அதுல தலைவர் விஜய் பேசின உரை, அப்புறம் அங்க நிறைவேற்றின தீர்மானங்கள், இத பத்தி தான் பார்க்க போறோம். ஆமா, நிச்சயமா. அந்த மாநாட்டுல அவர் என்னென்ன கருத்துக்கள முன்வச்சாரு, என்ன கோரிக்கைகள், இது மூலமா தவேகா அவங்களோட அரசியல் நிலைப்பாட்டை எப்படி காட்ட முயற்சி பண்றாங்க? ஆமா, அதான் கேள்வி. இதுல உங்களுக்கு, அதாவது நம்ம நேயர்களுக்கு தெரிய வேண்டிய முக்கியமான தகவல்களை கொஞ்சம் சுருக்கமா அதே சமயம் தெளிவா பார்க்கலாம் வாங்க. சரி, எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? சமூக பிரச்சனைகள்ல இருந்து போலாமா? ஓ, அது நல்ல பாயிண்ட். முதல்ல அதையே எடுப்போம். சாதி படுகொலைகள் பத்தி அவர் பேசினதா சொன்னீங்களே, அது என்ன விஷயம்? ஆமா. அது திருநெல்வேலியில நடந்த கவின் செல்வ கணேஷ் அப்படிங்கிற ஒரு தலித் இளைஞரோட மரணத்த ம். குறிப்பிட்டு பேசினாரு. சரி. சாதி ஆணவ படுகொலைகளை தடுக்கணும்னா அதுக்குன்னு ஒரு தனி சட்டம் வேணும்னு தமிழக அரசு கிட்ட கேட்டிருக்காரு. ஓ, தனி சட்டம். ஆமா. இதுல அரசு சரியா செயல்படல, ரொம்ப மெத்தனமா இருக்காங்கன்னு கொஞ்சம் கடுமையாவே விமர்சிச்சிருக்காரு. அரசு செயல்படாததால தமிழகமே வெட்கப்படணும்னு கூட சொல்லியிருக்காரு. இது தவகைய சமூக நீதிக்கான ஒரு குரலா முன்னிறுத்துற ஒரு முயற்சி மாதிரி தெரியுது. புரியுது. சமூக நீதின்னு சொல்லும்போதே அடுத்ததா வேலை வாய்ப்பு விஷயம் வருது இல்லையா? அத பத்தி ஏதாவது பேசினாரா? ஆமா, ஆமா. அதுவும் ஒரு முக்கியமான கோரிக்கை. கிட்டத்தட்ட 4 லட்சத்துக்கும் மேல அரசு பணியிடங்கள் காலியா இருக்குதாம். 4 லட்சமா? ஆமா. அத டிஎன்பிஎஸ்சி மாதிரி தேர்வு வாரியங்கள் மூலமா வெளிப்படையா நிரப்பணும்னு சொல்லியிருக்காரு. சரி, சரி. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழ் வழியில படிச்சவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கார். ஓஹோ, இது இளைஞர்கள் மத்தியில கண்டிப்பா கவனிக்கப்படும். நிச்சயமா. சரி, இந்த சமூக பிரச்சனைகள், வேலைவாய்ப்பு இதெல்லாம் ஓகே. மாநிலத்தோட பொதுவான நிலைமை, அதாவது சட்டம் ஒழுங்கு பத்தி, அது பத்தியும் பேசினதா சொன்னீங்க. ஆமா, அது ஒரு பெரிய விமர்சனமாவே வச்சாரு. காவல் மரணங்கள் நடக்குது, குற்றங்கள் அதிகமாகுது, குறிப்பா பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள், அப்புறம் ரொம்ப முக்கியமா ஸ்கூல், காலேஜ் பக்கத்துல போதைப்பொருள் புழக்கம் அதிகமா இருக்குன்னு. அட கடவுளே! ஆமா, இப்படி சொல்லி மாநிலத்துல சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை முன்வைக்கிறாரு. இது ஆளுங்க கட்சிக்கு நேரடியான ஒரு சவால் தான். ஆமா, கண்டிப்பா. இப்போ சட்டம் ஒழுங்கு மாதிரியே சுற்றுச்சூழல் பிரச்சனைகளும் அரசியல்ல முக்கியமாயிடுச்சு. பரந்தூர் விமான நிலையம் திட்டம் பத்தி என்ன சொல்லாங்க? அதுக்கு ரொம்ப கடுமையான எதிர்ப்பு பதிவு செஞ்சிருக்காங்க. அப்படியா? சென்னை, காஞ்சிபுரம் ஏரியாவுக்கு குடிநீர் ஆதாரமா இருக்கிற 13 நீர்நிலைகள், அப்புறம் சுமார் 5700 ஏக்கர் விவசாய நிலம், இது எல்லாமே இந்த திட்டத்தால பாதிக்கப்படும் சொல்றாங்க. ம். நாங்க வளர்ச்சிக்கு எதிரி இல்ல. ஆனா சுற்றுச்சூழல், விவசாயம் இது எல்லாம் பாதிக்காம பாத்துக்கணும்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க. இது சுற்றுச்சூழல் மேல அவங்களுக்கு இருக்கிற அக்கறைய காட்டுது. சரி, இப்ப தேர்தல் பக்கம் வருவோம். எலெக்ஷன்ஸ் நெருங்கிட்டே இருக்கு. அது சம்பந்தமா ஏதாவது? தேர்தல் நேர்மையா நடக்குமாங்கிற மாதிரி கவலைகள். ஆமா, அதுவும் ஒரு தீர்மானமாவே இருந்துச்சு. பீகார்ல வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடந்தத ஒரு உதாரணமா காட்டி. ஓ, பீகார் உதாரணமா? ஆமா, இங்கேயும் வாக்காளர் பட்டியல்ல பேர் நீக்கிறது, இந்த மாதிரி முறைகேடுகள் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் ஒரு நேர்மையான, வெளிப்படையான தேர்தலை நடத்தணும்னு கேட்டிருக்காங்க. ஜனநாயகத்துல இது ஒரு பேசிக் எதிர்பார்ப்பு தானே? உண்மைதான். இது தவிர தமிழ்நாட்டோட உரிமை சார்ந்த பிரச்சனைகள், மீனவர் நலன், கச்சத்தீவு இதெல்லாம் பத்தி அதுவும் பேசுனாங்க. மீனவர்களோட உரிமைகளை காப்பாத்த மத்திய அரசும் மாநில அரசும் உடனடியா நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரி. அதோட கச்சத்தீவை இலங்கை கிட்ட இருந்து 99 வருஷத்துக்கு குத்தகைக்கு வாங்கணும்னு ஒரு கோரிக்கை. ஓ, குத்தகைக்கா? ஆமா, குத்தகைக்கு வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது தமிழ்நாட்டு அரசியல்ல ரொம்ப நாளா இருக்கிற ஒரு விஷயம். இப்போ தவக இத கையில எடுத்திருக்கிறது அவங்க மாநில உரிமை, கடலோர மக்கள் ஆதரவு இதுல கவனம் செலுத்துறத காட்டுது. இவ்வளவு விஷயங்கள், இத்தனை கோரிக்கைகள், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தவகவோட ஒட்டுமொத்த அரசியல் நிலைப்பாடு, அவங்க எதிர்கால திட்டம் என்னன்னு ஒரு ஐடியா கிடைக்குதே. ஆமா, அதுதான் இந்த மாநாட்டோட ஒரு ஹைலைட்டே. வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தல்ல அவர், அதாவது விஜய், சொல்லுங்கள். மதுரை கிழக்கு தொகுதியில போட்டியிட போறத அறிவிச்சிட்டார். என்ன சொல்றீங்க? நேரடி அரசியல்லையா? மதுரை கிழக்குலையா? ஆமா, இது நேரடி அரசியல் களத்துல அவருடைய என்ட்ரி. ஓ, இது பெரிய நியூஸ். அப்போ திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடு அது எப்படி இருக்கு? அதுவும் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. தவேக தான் திமுகவுக்கு உண்மையான மாற்று, முதன்மையான மாற்றுன்னு சொல்றாங்க. ஓகே. 2026 தேர்தலுங்கிறது தவேகாவுக்கும் திமுகவுக்கும் நேரடியான போட்டி. அதுவும் முதலமைச்சர் ஸ்டாலின் மாமா அப்படின்னு குறிப்பிட்டு. அப்படியா சொன்னாரு? ஆமா,
இது ஒரு தனிப்பட்ட சவால் விடுற மாதிரி ஒரு தோற்றத்தையும் கொடுக்குது. இது அரசியல் களத்தை கண்டிப்பா சூடுபிடிக்க வைக்கும். அப்போ சுருக்கமா சொன்னா, இந்த மதுரை மாநாட்டு உரை தீர்மானங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது, தவைக பல முக்கியமான இஷ்யூஸ்ல அவங்க ஸ்டாண்ட் என்னன்னு ரொம்ப கிளியரா சொல்லிட்டாங்க. ஆமா. சமூக நீதி, வேலைவாய்ப்பு, சுற்றுச்சூழல், மாநில உரிமைகள்னு பல விஷயங்கள்ல கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. அதே சமயம் 2026 தேர்தலுக்கான அவங்க பிளானையும் ஓப்பனா சொல்லிட்டாங்க. ஆமா. இந்த அறிவிப்புகள், கோரிக்கைகள் எல்லாம் வெறும் பேச்சா இருக்குமா, இல்ல உண்மையிலே செயல் வடிவம் பெறுமா, இது அரசியல்ல என்ன தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும். ஆனா ஒரு விவாதத்தை நிச்சயமா ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. உள்ளதான். இது நம்மையும் உங்களையும் ஒரு கேள்வியோட விட்டுட்டு போகுது. இந்த தீர்மானங்கள், இந்த அறிவிப்புகள் எல்லாம் வெறும் அரசியல் முழக்கங்களா தான் இருக்குமா? இல்ல இது தமிழக அரசியல்ல ஒரு புதிய கட்டத்துக்கான தொடக்கமா இருக்குமா?